ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஐபிஎல் ஆக்ஷனை பற்றி நான் பார்க்க போகிறோம். 24 25 நடக்குது. நிறைய பேர் இது பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க. இதை பற்றின ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் யார் யார் எடுப்பாங்க, யார் யார் எடுக்க மாட்டாங்கன்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் ப்ளஸ் பண்ணிக்கோ, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த சீசன் இல்லாத இந்த ஐபிஎல் சீசனில் புது புது ட்விஸ்ட்டெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புது புது ரூல்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ட்விஸ்ட் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸுக்கு தான் பெரிய ட்விஸ்ட்டாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஐபிஎல்லையும் பேஸ் ப்ரைஸ் வந்து 10 lakhs 20 lakhs அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ரைஸ் 30 lakhs இப்போ ஃபுல்லாக ஏற்றி விட்டுருக்காங்க. போன ஐபிஎல் ஏலம் மாதிரி இந்த ஏலம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எனக்கே தெரியல, ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சீசனும் இல்லாமல் இந்த சீசன் பிசிசிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமுக்கு 120 crores வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களாம். இந்த சீசனில் பிசிசிஐ வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ரூல் ஒன்று போட்டிருக்காங்க. என்ன ரூல்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஐ பிளேயர்ஸுக்குலாம் ஒரு சேலரி, வந்து அன்கிராப்ட் பிளேயர்ஸுக்குலாம் ஒரு சேலரி, ஃபாரின் பிளேயர்ஸுக்கு ஒரு சேலரின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸுக்கு இந்த பிளேயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேலரி வந்து கொடுத்துருந்துருக்காங்க. போன ஏலத்தில் மிச்சல் ஸ்டார்க் வந்து 24 கோடி ஹையஸ்ட் க்ரோஸ் வந்து போனார். அவர் போனது பெரிய பிரச்சனை இல்லை. இந்த தாட்டி ஏலத்திலும் நிறைய க்ரோஸ் வந்து போவார்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அவர் ஏலத்துக்கு போயிட்டு 2014 15 அந்த மாதிரி டைமில் வந்து அவர் ஆளே காணோம். ஒரு சொந்த நாட்டுக்கு விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கு தான் நம்ம பிசிசிஐ பெரிய ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. ஹேசல்வுட் ஸ்டார்க் மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் ப்ரைஸுக்கு போயிட்டு அவங்க சொந்த நாட்டுக்கு விளையாட போகணும், எங்கள் சொந்த நாட்டு லீக் நடக்குது அங்கே விளையாட போகணும், பாதி சீசனில் போயிடுறாங்க. இதுக்கு தான் பிசிசிஐ ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து வச்சுருந்துருக்காங்க. இந்த மெகா சீசனில் ஃபாரின் பிளேயர்ஸ் அப்ளை பண்ணியிருக்க எல்லா பிளேயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டே ஆகணும். இந்த சீசன் ஃபுல்லாக விளையாண்டு ஆகணும். இந்த சீசன் இன்னும் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வச்சுருந்துருக்காங்க. இந்த சீசன் விளையாடாத பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ பென் ஸ்டோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் அவரோட விளையாட முடியாது. இந்த வருஷம் அவர் அப்ளை பண்ணலை, அதனால் அடுத்த வருஷமும் அவரால் சேர்த்து விளையாட முடியாது. இந்த ரூல் யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எல்லா டீமுக்கும் பொதுவாக இந்த ரூல் வந்து ஹெல்ப் பண்ணும். போன சீசன் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ இந்த மாதிரி தான் ஆர்ச்சரை வந்து தண்டத்துக்கு எடுத்து வச்சுருந்தாங்க. உதாரணத்துக்கு இந்த சீசனில் வந்து பென் ஸ்டோக்ஸை வந்து ராயல் சேலஞ்ச் பெங்களூர் இந்த மாதிரி 10 crores எடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணியை வேஸ்ட்டு அவரும் இந்த சீசன் விளையாட மாட்டார். இந்த ரூலில் தான் வந்து பிசிசிஐ போட்டிருக்காங்க. இப்போ இந்த சீசன் அவர் அப்ளை பண்ணலான்னா அடுத்த சீசனும் ஒரு மினி ஆக்ஷனுக்கும் அவர் வந்து வரமாட்டார் அப்படின்ற ரூல் வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க சொந்த நாட்டுக்கு விட்டு விளாண்டுட்டு ஐபிஎல்ல மினி ஆக்ஷன் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு மித்த சீசன்லாம் வந்து அவங்க சொந்த நாட்டுக்கு விளையாட போயிடுவாங்க. இதுக்கு தான் பிசிஐ பெரிய ட்விஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. ஹேசல்வுட் இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ திருப்பி அப்ளை பண்ணியிருக்காருன்ற நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஹேசல்வுட் மேபி ஒரு 10 crores மேலே தான் வந்து ஏலத்தில் வந்து போவார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 70க்கும் மேலே ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸ் 91 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. நியூசிலாந்து பிளேயர்ஸ் வந்து நிறைய ப்ரைஸுக்கு வந்து போவாங்க நான் நினைக்கிறேன். என்னோட ப்ரெடிக்ஷன் நியூசிலாந்து பிளேயர்ஸ் எல்லாருமே சோல்ட் அவுட் ஆயிடுவாங்க நான் நினைக்கிறேன். ஐபிஎல் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய வந்து இருக்கு. மார்கி லிஸ்ட்னு ஒன்று போட்டிருக்காங்க. மார்கி ரூல் அப்படின்னு ஒரு ரூல் வந்து போட்டிருக்காங்க. அது என்ன ரூல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் பிளேயர்ஸுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. சீனியர் பிளேயர்ஸ், ரொம்ப சீசனாக விளையாண்டுருக்க பிளேயர்ஸ், பிளேயர்ஸ் அப்படி இந்த எல்லா பிளேயர்ஸும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வந்து வந்துடுவாங்க. இது நல்லது தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் ட்விஸ்ட் இருக்குது. இதில் என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய க்ரோஸ் வச்சுருக்காங்க. 110 crores பஞ்சாப் வந்து வச்சுருக்காங்க. 80 crores ஆர்சிபி வச்சுருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் ஆர்த்திகம் செலுத்தி ஆகணும். கம்மி க்ரோஸ் வச்சுருக்கவங்க அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் இதில் தான் எழுத்து ஆகணும். ஏன்னா கீ பிளேயர்ஸ்லாம் இதில் தான் மோஸ்ட்லி இருக்காங்க. இதனால நான் மெயினாக சொல்கிறேன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. இதில் என்ன நான் மெயினாக சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாப் மாதிரி ஒரு டீம் வந்து இருக்குது. அவங்கள்ட்ட வந்து 110 crores வந்து இருக்குது. 4 RTM கார்டு வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இந்த லிஸ்ட்டில் இருக்க பாதி பிளேயர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மீதி பிளேயர்ஸ் கொஞ்சம் பிளேயர்ஸ் 80 crores இருக்க டீம் வந்து எடுத்துருவாங்க. இப்போ கம்மியாக இருக்க க்ரோஸ் இருக்க டீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா இது அன்கிளாப்டு பிளேயர்ஸ், அதாவது இந்தியன்லேயே அன்கிளாப்டு பிளேயர்ஸ் அந்த மாதிரி இருக்க பிளேயர்ஸ் வந்து பேஸ் ப்ரைஸில் இருந்தால் எடுத்தாகணும். இந்த லிஸ்ட்டு இப்போ இந்த லிஸ்ட்டு தவிர இன்னும் 4 லிஸ்ட்டு வந்து இருக்குது. அந்த 4 லிஸ்ட்டில் இருக்க சின்ன பிளேயர்ஸ் எல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்கன்றதான் என்னோட மைனஸ். வந்து ஆக்ஷன் வந்து வர 24 25 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் 2 டேட்டில் நடக்குது. எப்பயுமே ஒரு டேட்டில் தான் நடக்கணும்னு வந்து கேட்டிங்கன்னா 24 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு அந்த மாதிரி முடிச்சிருவாங்க. திருப்பி அடுத்த நாள் காலையில் மீதி இருக்க பிளேயர்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு திருப்பி 2 மணிக்கே முடிச்சிருவாங்க. அதான் இவங்களோட கணக்குப்படி 2 நாள் கணக்கு. இது ஒரு நல்ல ரூல்னே கூட சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் கீ பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து சோல்ட் அவுட் ஆயிடுவாங்க. கடைசியில் இருக்க பிளேயர்ஸுக்கெல்லாம் வந்து நிதானமாக அன்கேப்டு பிளேயர்ஸ், அதாவது டொமெஸ்டிக்கில் வர பிளேயர்ஸுக்கெல்லாம் நிதானமாக வந்து பார்த்து இவங்களை வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு
டீம் மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி பார்த்து வாங்கலாம். இப்போ சிஎஸ்கே கூட 17 வயசு பையனை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லி வந்திருந்தது. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.